நீங்கள் நினச்சிருந்தா 2வது நாள் பணம் போய் ஆறுதல் சொல்லியிருக்கலாம், 3ஆவது நாள் நிதி கொடுத்துருக்கலாம், 4வது நாள் இரங்கல் கூட்டம் நடத்திட்டு 5வது நாள் அவங்கள நேரில் பார்த்துட்டு அப்படியே முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்தடுத்து போயிட்டே இருக்கலாம். நிறைய நிகழ்வுகளை நம்ம கடந்து வந்துட்டோம். ஆனால் அப்படியெல்லாம் செய்யலை. மாறா வேணுக்குனவே தவறுகளை வேணுக்குனவே செய்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிங்களேன். ஸ்கூல் படிக்கிற பையன் கூட இவ்வளோ பெரிய தப்புகள்லாம் பண்ண மாட்டான். இல்லை, அது உங்களுடைய பார்வை. ஆனால் ஒரு கட்சியினுடைய தலைமை அப்படியே செயல்படுவாங்க. அவங்களுக்கு ஒரு பொறுப்புணர்வு இருக்கும்ல. நிதி கொடுக்கறதுல என்ன காலதாமதம்? கவர்மெண்ட் உடனே வேணுங்கனே கொடுத்தது தான். கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க விடுங்க. சம்பந்தம் இல்லாத மற்ற கட்சிகள்லாம் கொடுக்குது இல்லை. அட்ரஸை கண்டுபிடிச்சி பாதிக்கப்பட்ட நபர்களை கண்டுபிடிச்சி கரெக்டாக போய் கொடுக்குது. தான் கட்சிக்காரனுக்கு இவங்களுக்கு கொடுக்குறதுல என்ன? அப்போ வேணுக்குனவே இழுத்தடிக்கிறாங்க. இன்னொன்று, நிதியை கவர்மெண்ட்டுக்கு அடுத்து அறிவிச்சது இவங்க தான். மற்றவங்களாம் அறிவிக்க கூட இல்லை. திருமாவளவன்லாம் ரொம்ப லேட், அப்புறமா தான் போய் கொடுக்குறாரு. இப்போ இது இழுத்தடிக்கிறது. 2வது, போலீஸ் பெர்மிஷனே கிடைக்கலங்கிறாங்க. ஆனால் அங்கேருந்து வர தகவல்னா எஸ்பிகிட்ட இப்போ வரைக்கும் என்கிட்ட யாரும் பெர்மிஷனே கேட்கல, இப்போ வரைக்கும் யாருமே எனக்கு கொடுக்கலங்கிறாங்க.